தாவேகாவில் இணையும் விஜயதரணி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் சற்று நேரத்தில் விஜயதரணி இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் விஜயதரணி. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவில் இருந்த விஜயதரணி தாவேகாவில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இணைய இருக்கிறார். காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த விஜயதரணி தற்பொழுது தாவேகாவில் இணைய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தாவேகாவில் விஜயதரணி இணைய இருக்கிறார், விவரம் அஸ்வினி வணக்கம். விஜயதரணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதரணி. அவர் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயதரணியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் சார்பாக விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸில் ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகள், அதன் காரணமாக அவர் மகிழா காங்கிரஸ் தலைவியாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது தலைவராக இருந்த EVKS இளங்கோவுடனான ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கன்னியாகுமரி தொகுதியை தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும், தான் போட்டியிட விரும்புவதாக அவர் தலைமையிடம் முறையிட்டார். ஆனால் அப்பொழுது அவருக்கு வழங்கப்படவில்லை. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அவர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவர் 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார். இது பாஜகவிற்கு பெரிய பின்னடைவாய் பார்க்கப்பட்டாலும் விஜயதரணிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. பாஜகவில் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 மாதங்கள் ஆகியும் தனக்கான அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை, தனக்கான பொறுப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையில்தான் விஜயதரணி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, தாவேகாவில் இணையும் விஜயதரணி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் சற்று நேரத்தில் விஜயதரணி இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் விஜயதரணி. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவில் இருந்த விஜயதரணி தாவேகாவில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இணைய இருக்கிறார். காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த விஜயதரணி தற்பொழுது தாவேகாவில் இணைய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தாவேகாவில் விஜயதரணி இணைய இருக்கிறார், விவரம் அஸ்வினி வணக்கம். விஜயதரணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதரணி. அவர் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயதரணியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் சார்பாக விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸில் ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகள், அதன் காரணமாக அவர் மகிழா காங்கிரஸ் தலைவியாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது தலைவராக இருந்த EVKS இளங்கோவுடனான ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கன்னியாகுமரி தொகுதியை தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும், தான் போட்டியிட விரும்புவதாக அவர் தலைமையிடம் முறையிட்டார். ஆனால் அப்பொழுது அவருக்கு வழங்கப்படவில்லை. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அவர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவர் 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார். இது பாஜகவிற்கு பெரிய பின்னடைவாய் பார்க்கப்பட்டாலும் விஜயதரணிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக
பார்க்கப்பட்டது. பாஜகவில் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 மாதங்கள் ஆகியும் தனக்கான அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை, தனக்கான பொறுப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையில்தான் விஜயதரணி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.